Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி Mahindra Gusto. Mahindra இந்த Gustoவை வந்து 110cc கேட்டகரியில லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் பார்க்க போனீங்கன்னா இந்த வண்டியோட லுக் வந்து ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் கொடுத்துருக்காங்க. மஹிந்திராவோட புது கஸ்டோ கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் மஹிந்திராவுக்கு. பிகாஸ் அதோட ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து இந்த பைக்கோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மஹிந்திரா கஸ்டோவில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி யூனிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நீங்கள் உங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 40 மில்லிமீட்டர்ஸ் வரையும் நீங்கள் வந்து ஹைட் ஏற்றி இறக்கிக்கலாம். எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டினாலும் யூ ஓன்ட் ஃபீல் தி ப்ரெஷர் அட் ஆல். ஒரு பயங்கரமான கம்ஃபர்டபுள் பைக், ஈஸி டு ஹேண்டில் அண்ட் ஆவரேஜ் ஹைட், டால் பீப்புள் அண்ட் ஷார்ட் யார் வேணாலும் இந்த பைக் ஓட்டலாம். அண்ட் வெயிட் வந்து ரொம்ப நாமினல் தான், அதனால வந்து எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மஹிந்திரா கஸ்டோவில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதோட ரிமோட் கீ. இந்த ரிமோட் கீயில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதில் டார்ச் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபாலோ மீ ஆப்ஷன்னு ஒரு தனியாக 2 கீ கொடுத்துருக்காங்க. அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி ஒரு பெரிய ஒரு வெரி க்ரௌடடான ஏரியாவில் நிற்குதான்னு நீங்கள் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணோன்னா யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் த கீ. அது வந்து உங்கள் வண்டியில் இருக்கிற லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காட்டும். இந்த பைக்கோட என்ஜின்லேருந்து நாய்ஸ் கொஞ்சம் வந்தாலும் பட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ஜினில் ஒரு ப்ரெஷரே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு ரிலாக்ஸ் ரைட் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் கண்டிப்பாக. நம்ம வந்து கஸ்டோட ஸ்பீடோமீட்டர் ஏரியா பார்த்துட்ருக்கோம். கஸ்டோட ஸ்பீடோமீட்டர் வந்து ரொம்பவே சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நார்மல் அனலாக் ஸ்பீடோமீட்டர். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது, சிம்பிளான ஒரு மீட்டர் தான். ஆனால் இந்த ஸ்பீடோமீட்டர் கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோன்ஸ் இல்லை பர்ஸை வைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற வண்டிங்களில் வந்து செல்ஃபோன்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் வந்திருக்கு வித் பவர் சாக்கெட்ஸ். ஆனால் இதில் வந்து பவர் சாக்கெட் இல்லாதது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு ஃபுல் ஹெல்மெட் கூட இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் உங்களால் வைக்க முடியாது. ஒரு ஹாஃப் ஹெல்மெட் அளவுக்கு தான் வந்து இதில் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்மெட்டையும் ப்ளேஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது. அதோட இன்லெட்டும் வந்து உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பற்றி சொல்லணுன்னா பிரேக்ஸ் ஆர் நாட் வெரி ஷார்ப், பட் இந்த பைக்கு ஒரு நார்மல் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பிக்கப் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான். பிக்கப் வந்து மஹிந்திராக்குன்னே இருக்க மாதிரி ஒரு நார்மல் பிக்கப், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் பிக்கப் கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, கம்ஃபர்ட் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். கஸ்டோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 110cc ஏர் கூல்டு என்ஜின், 8 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 9 Nm டார்க். மஹிந்திரா இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 60 to 65 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரையும் 40 to 45 கிலோமீட்டர்ஸ் தாங்க கொடுக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 49,000 அப்ராக்சிமேட்லி. இதே மாதிரி இன்னொரு வண்டியோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் வருண்.